எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்தேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்கு அவர் போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது அவர்கள் சிறையிருப்பில் காணப்பட்டார்கள் என்று சொல்லி, சிறையிருப்பு என்பது ஒரு கொடுமையான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த, எனக்கு அறிமுகமான ஒரு நபர் சிறைச்சாலைக்கு கைது செய்யப்பட்டு கூட்டி கொண்டு போனார். என்னுடைய கண்களினால் அதை பார்க்க முடிந்தது. முன்னாடி செய்த ஒரு தவறுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக அவர்களை சிறை பிடித்து அவங்க சிறைச்சாலைக்கு அவங்க கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த சிறையிலிருந்து அவங்கள விடுதலை பண்ணுறதுக்காக அவங்களுடைய குடும்பத்தார் எவ்வளவோ போராடினாங்க. ஆனால் அந்த சிறைச்சாலையிலிருந்து ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்கள வெளியே கொண்டு வரவே முடியலை. அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்த நபர் தன்னோட வாழ்க்கையை அவர் வெறுத்து விட்டார். எத்தனையோ வக்கீலை பார்க்குறாங்க, எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே கொண்டு வரவே முடியலை. ஒரு வக்கீலுக்கு 5 லட்சம் கொடுக்குறாங்க, 2 லட்சம் கொடுக்குறாங்க, இப்படி 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே எல்லாம் செலவாயிடுச்சு. நல்லா இருந்த மனுஷன் சிறைச்சாலைக்குள்ளே போய் தன்னோட வாழ்க்கையை அவர் வெறுத்த ஒரு நிலையை நான் என்னோட கண்ணால் பார்த்தேன். ஒரு கட்டத்தில் அவர் முடிவு பண்ணிட்டாரு, நீங்கள் என்னை வெளியே கொண்டு வரவே மாட்டீங்க, நான் உள்ளேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை அவர் வெறுத்த ஒரு நிலைக்கு அவர் கடந்து சென்றார். இது என்னோட கண்களினால் பார்த்த ஒரு காரியம். நான் ஏன் தெரியுங்களா இதை நான் சொல்கிறேன்? ஒரு வருஷம் சிறைச்சாலையில் போய் அந்த நபர் தன்னோட ஜீவனை அவர் வெறுத்துட்டார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய சிறையிருப்பின் 12ஆம் வருஷம் என்று எசேக்கியேல் 33வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர் வெறுத்திருப்பார்கள். அப்போ அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு யோசிங்க. இருந்தும் மரித்தவர்களைப் போல ஒரு நிலைமையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டிருப்பாங்க. இந்த சிறைச்சாலைக்குள்ள கடந்து போன நபருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? உயிரோட தான் இருக்கிறாரு, ஆனா ஜீவன் இல்லாதவரை போல இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களும் சிறையிருப்பில் அப்படித்தான் காணப்பட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாமே அற்று போயிடுச்சு. எங்களுடைய ஆத்மாவை யார் உயிரடைய பண்ணுவா? எங்களுக்கு இந்த சிறைச்சாலையிலிருந்து யார் விடுதலை பண்ணி கொண்டு போவா? இந்த சிறையிருப்பிலிருந்து யார் எங்களை வெளியே கொண்டு போவான்னு வருஷம் வருஷம் அவங்க ஏங்கிட்டு நிற்கிறாங்க. வருஷம் வருஷம் அவங்க எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இந்த வருஷம் இந்த சிறையிருப்பில் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதா? இந்த வருஷம் இந்த சிறையிருப்பிலிருந்து யாராவது எங்களை வெளியே கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி வருஷம் வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். அவங்க நிலைமை எப்படி தெரியுமா மாறிடுச்சு? ஜீவனோடு இருந்தும் உயிரற்ற நிலைக்கு அவர்கள் கடந்து போனார்கள். காரணம் என்னங்க? எதிர்பார்த்து எதிர்பார்த்து தோல்வி, எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம். ஆண்டவரே, இந்த வருஷம் என் வாழ்க்கை மாறிடாதா? இந்த வருஷம் சபைக்கு ஆத்மாக்கள் வந்துட மாட்டாங்களா? இந்த வருஷம் என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்க மாட்டேனா? இந்த வருஷம் நல்ல ஒரு சமாதானம் கிடைச்சிடாதா? எல்லா உபத்திரவங்களும் இதோட முடிஞ்சிடாதான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம போல எதிர்பார்த்து 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 ஏமாந்து போய் இருந்தும் மரித்தவர்களைப் போல இஸ்ரவேல் ஜனங்களை காணப்பட்டார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ரூத் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை 21வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாரா என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன்,
போதும் சிஸ்டர், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினாள். இப்போ நகோமுடைய நிலைமை எப்படி இருக்கு? அவள் இருந்த அந்த தேசத்துல பஞ்சம் வரும் பொழுது அவள் இருந்த தேசத்தை விட்டு அவர் இன்னொரு தேசத்திற்கு யார் யார் போறாங்க? கணவன், 2 பிள்ளைகளும் நகோமியும் கடந்து செல்லுகிறார்கள். ஆனா நிறைவுள்ளவளாய் போனவ திரும்பி வரும்போது சொல்லுகிறா, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, எப்படி கூப்பிடுங்க? மாறா என்று. காரணம் என்ன? ஆண்டவர் என் வாழ்க்கையில கசப்பை கட்டளையிட்டாரு, நான் ஜீவனோடு இருக்கிறத நான் வெறுத்துட்டேன், எனக்கு வாழ பிடிக்கல, நான் இருந்தும் மரித்த ஒரு நிலைமையில காணப்படுகிறேன் என்று நகோமி சொல்லுகிறார். 2 மருமகள்கிட்ட அவ சொல்லுகிறா, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, எனக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியாது, எனக்கு பிள்ளைகளும் இல்லை, பிள்ளைகளை நான் பெற்று உங்களுடைய கரங்களை கொடுக்கறதுக்குள்ள நீங்க வயசாகிடுவீங்க, அதனால என்னை விட்டுட்டு போங்க அப்படின்னு நகோமி சொல்லுகிறான். காரணம் என்ன? எல்லாத்தையும் நகோமி இழந்துட்டா, தான் வாழ்க்கையில நம்பி இருந்த கணவனை இழந்துட்டா, 2 பிள்ளைகளை இழந்துட்டா. அப்ப அவன் நிலைமை எப்படி இருக்கும்? இருந்தும் மரித்த ஒரு நிலைமையில நகோமி காணப்படுகிறா. என்னாலேயே வாழ முடியல, என்னை நம்பி வந்திருக்கிற 2 மருமகள்களை நான் எப்படி நான் கரை சேர்ப்பேன்? என்னால முடியாது, நீங்க என்னை விட்டு என்ன செஞ்சிருங்க, கடந்து போயிருங்க. நகோமி இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? இருந்தும் மரித்தவளை போல் அவள் காணப்பட்டாள். உயிர் இருந்தும் உயிரற்ற ஒரு சூழ்நிலையில நகோமி காணப்பட்டாள். வசனம் சொல்லுகிறது, யாத்திரையாகமம் 1:14 வாசிக்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கல் சுமக்குறாங்க, வேலை பார்க்குறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, சிறையிருப்பில் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையே நான் வாழ வேண்டாம், என் வாழ்க்கையவே நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உயிரோடு இருப்பதை அவர்கள் கசப்பாக்கினார்கள். வாழவே பிடிக்கல, என்ன செஞ்சாலும் தோல்வி, என்ன செஞ்சாலும் உயர்வு இல்லை, என்ன செஞ்சாலும் சமாதானம் இல்லை. ஒரு கட்டத்தில் நீங்களும் நானும் அநேக முயற்சிகளை எடுத்து 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 சோர்ந்து போய் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு, என்ன பண்ணினாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டேங்குது, என்ன பண்ணினாலும் ஒரு ஆசீர்வாதமும் வரமாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் என் வாழ்க்கையில நான் முன்னேறவே முடியலன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் நாம் செய்கிற வேலைகளையும் சரி, நாம் வாழ்கிற வாழ்க்கையும் சரி வெறுத்து வெறுமையாய் நம்ம விட்டு விடுவோம். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் காணப்பட்டுட்டு நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி தங்கள் ஜீவனை அவர்கள் என்ன செஞ்சாங்க? கசப்பாக்கினார்கள். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருந்துச்சு? உயிரோடு இருந்தும் செத்தவர்களைப் போல அவர்கள் காணப்பட்டார்கள். உயிரோடு இருந்தும் அவர்கள் மரித்தவர்களைப் போல காணப்பட்டார்கள். சங்கீதம் 85:6 சொல்லுது, நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று தாவீது சொல்லுகிறார். அழகாய் வசனம் சொல்லுகிறது, மீண்டும் நீர் எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், மீண்டும் நாங்கள் சமாதானமாக இருக்கணும், மீண்டும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மீண்டும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சங்கீதத்தில் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் சிறையிருப்பில் காணப்படுகிறாங்க. சிறையிருப்பிலிருந்து சொல்லுகிறாங்க, ஆண்டவரே நாங்கள் சிறையிருப்பில் வந்துட்டோம், மீண்டும் எங்களை உயிர்ப்பீங்க. இன்னைக்கு அநேக சபைக்கு வருகிறோடைய நிலைமை, வாழ்க்கையை வெறுத்து போய் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். என்ன செஞ்சாலும் எந்த பிரயோஜனமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அதற்குரிய பலனை நம்மளால பார்க்கவே முடியலை. ஆண்டவரே நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், எவ்வளவோ நான் முயற்சி பண்ணுகிறேன், ஊழியத்திற்காக நான் எவ்வளவோ நான் செய்கிறேன், என் வாழ்க்கைக்காக நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனால் இவ்வளவு செஞ்சும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கலங்கி போய் உட்கார்ந்திருக்கிற எத்தனையோ நபர்கள் இங்கே நம்ம காணப்படுகிறோம். உயிரற்ற ஒரு நிலை, வேலையில் உயிரற்ற ஒரு நிலை, ஆவியில் உயிரற்ற ஒரு நிலை, ஆத்மாவில் உயிரற்ற ஒரு நிலைமையில நம்ம காணப்படுகிறோம். எவ்வளவு உற்சாகமா நீங்க இருந்தீங்க, எவ்வளவு உற்சாகமா நம்ம செயல்பட்டோம், ஆண்டவருக்காக எப்படி நம்ம எழும்பி பிரகாசிச்சோம், எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணோம், எவ்வளவு நேரம் நம்ம வேத வாசிச்சோம், எப்படி எல்லா ஆராதனைக்கு நம்ம கடந்து வந்தோம், எப்படி எல்லா ஜெபங்களுக்கும் நம்ம கடந்து வந்தோம், எப்படி கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா ஜீவிச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆண்டவரே நான் ஊழியம் செஞ்சு
என்ன ஆண்டவரே, நான் சபைக்கு கடந்து போய் என்ன நான் ஜெபம் பண்ணி என்ன வேத வாசிச்சுன்னு சொல்லிட்டு ஆவி மரித்து போயிருக்கிற எத்தனையோ நபர்கள் காணப்படுகிறோம். முயற்சி பண்ணி தோல்வி, பிரயாசம் எடுத்து பிரயாசப்படுத்தி ஒரு பலனை நம்ம காணலை. சில வேளைகளை ஊழியத்தின் பாதையில் ஊழியக்காரர்கள் 5 வருஷம் பிரயாசப்பட்டு, 10 வருஷம் பிரயாசப்பட்டு, 7 வருஷங்கள் பிரயாசப்பட்டு ஒரு பலனையும் பார்க்காம இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வேலை வரும்போது 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தந்து ஊழியத்தை எவ்வளவோ கர்த்தர் பெருகு செய்தார். அது என்ன நாட்கள் தெரியுங்களா? உயிரற்று கிடந்த நிலைமையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற நாளாய் காணப்பட்டது. அதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் என்ன செய்யணும்? உண்மையில மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி சங்கீதம் 55:12 சொல்லுகிறது. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாவம் செஞ்சு என் ஆத்மா செத்து போச்சு, பாவம் செஞ்சு என் ஆத்மா தோய்ந்து போயிடுச்சு, முன்னாடி இருந்த ரட்சணிய சந்தோஷம் எனக்கு இல்லை, முன்னாடி இருந்த ஒரு எழுப்புதல் என்னுடைய ஆத்மாவில் இல்லை, முன்பாக போல நான் ஜெபிக்கல, முன்னாடி போல நான் வேத வாசிக்கல, இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் என்னை நெருக்கி. ஆனா தாவீது சொல்லுகிறாரு, ரட்சணத்தின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு தாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்க முயற்சி பண்ணி தோய்ந்து போய் இஸ்ரவேல் ஜனங்களை போல உங்களுடைய ஆத்மாவை நீங்க தோய்ந்து போக பண்ணி, நான் இருந்து எதுக்கு ஆண்டவரே, நான் பிரயாசப்பட்டு நான் எதுக்கு ஆண்டவரே, நான் முயற்சி பண்ணி எதுக்கு ஆண்டவர்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில அவர் திரும்பவும் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். திரும்பவும் நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறாரு. நீங்க ஆரம்பத்தில் செய்த சபத்தை போல, நீங்க ஆரம்பத்தில் வாசித்த வேத வாசிப்பை போல, நீங்க கர்த்தருக்காக நீங்க எழும்பி பிரகாசிச்சதை போல கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறாரு. இது சரீரத்தில் உண்டாகிற உயிர்ப்பீச்சு கிடையாது. ஒரு ஆவியில ஒரு உயிர் மீழ்ச்சி, உங்களுடைய ஆத்மாவில் ஒரு உயிர் மீழ்ச்சியை கர்த்தர் தந்து இதற்கு பின்பாக எப்படி தெரியுங்களா? நீங்க எழும்பி கர்த்தருக்காக நிற்கத்தக்கதாக ஒருவேளை சோர்ந்து கிடக்கிற ஆத்மாவை, ஒருவேளை துவந்து கிடக்கிற ஆத்மாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த காலை வேளை உங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிற வேளையா இருக்கிறது. இந்த நேரம் உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிற வேளையா இருக்கிறது. இன்னும் நீங்க கர்த்தருக்காக நீங்க தொடர்ந்து ஓடுங்க, இன்னும் நீங்க ஆண்டவருக்காக நில்லுங்க, இன்னும் நீங்க சபைக்காக நீங்க எழும்பி நில்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இல்லைன்னாலும் வருகிற நாட்களில் அதற்குரிய பலனை உங்களுடைய கண்கள் பார்க்கும், அதற்குரிய பலனை உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஆண்டவர் உங்களையும் நீங்க நம்பி இருக்கிற காரியங்களோ என் இயேசு பாழாய் விடுகிற தேவன் அல்ல. பயிர் நிலமாக கர்த்தர் மாற்றுகிறதற்கு அவர் போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஆத்மா உயிர் பெற்று எழும்பட்டும். சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க. வேதவசம் அழகாய் சொல்லுகிற, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அநேகர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. உங்களுடைய இருதயத்தில் நீங்க யோசிக்கிற காரியத்தை கர்த்தர் அறிகிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் செய்கிற பெரிய காரியத்தை நம்முடைய கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. வேதத்துல அநேக நபர்களை கர்த்தர் சரீரத்தில் அவர் உயிர்ப்பித்து இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், சாரிபாத் விதையினுடைய குமாரனை கர்த்தர் உயிர்ப்பித்தாரு. சூனேமியா ஸ்திரியின் குமாரனை கர்த்தர் உயிர்ப்பித்தாரு. யபீருடைய குமாரத்தியை கர்த்தர் உயிர்ப்பித்தாரு. லாசருவை கர்த்தர் உயிர்ப்பித்தாரு. தொற்கால கர்த்தர் உயிர்ப்பித்தாரு. இப்படி அநேக உயிர்த்தெழுதல் வேதத்துல சரீர பிரகாரமாய் நடந்திருக்கிறது. ஆனால் சரீர உயிர்த்தெழுதலை காட்டிலும் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், ஆவியில நம்ம உயிர் பெற்றவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஆவியில நம்ம பலன் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஆவியில கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். நம்ம வாசிக்கிறோம், வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் சர்தை சபையை பார்த்து சொல்லுகிறாரு, உயிருள்ளவன் என்று சொல்லி பேர் பெற்றும் எப்படி இருக்கிறாய்? செத்தவனை போல இருக்கிறாய். சர்தை சபைக்கு ஒரு பேர் இருக்கு, நீ உயிர் உள்ளவன் என்று சொல்லி
ஆனா சபை எப்படி இருக்கு? செத்த நிலைமையில காணப்படுது. இன்னைக்கும் அநேக ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை, இன்னைக்கும் அநேக சபைகள் உயிர் இருக்கிறது போல இருந்தாலும் அது செத்த நிலையில காணப்படுகிறது. சர்த சபையை குறித்து இன்னும் கர்த்தர் சொல்லுகிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க தீர்மானிங்க, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவருக்குள்ள மறுபடியும் என் ஆவியை உயிர்ப்பிப்பேன். என் வாழ்க்கையில என்ன நெருக்கங்கள் வந்தாலும், என் வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் கர்த்தருக்குள்ள மீண்டும் நான் எழும்பி நிற்பேன். காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெண்வஸ்திரத்தை கர்த்தர் தரிப்பிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் வேதவஸ்திரம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். நான் நம்புகிறேன், நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள ஜெயம் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெண்வஸ்திரம் என்கிற பரிசுத்தத்தை கர்த்தர் தந்து இன்னும் அவர் நம்மை நடத்துகிறதுக்கு கர்த்தர் போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுல 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ என்ன சொல்லுகிறாங்க, அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு, எங்க நம்பிக்கையும் அற்று போச்சு, நாங்கள் அறுப்புண்டு போறோம் என்கிறார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு, 12 வருஷம் சிறையிருப்பில் காணப்படுகிறோம், ஆண்டவர் எங்களை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு அற்று போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன? எசேக்கியேலுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நடுவில் நிறுத்தினார் எசேக்கியேல். நடந்தது என்ன? ஒரு சேனை உள்ள எலும்புகள் அதிகமாய் காணப்படுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, அது எப்படிப்பட்ட எலும்புகள் என்று பார்க்கும்போது மிகவும் உலர்ந்த எலும்புகள் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் உலர்ந்த எலும்புகள்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? அந்த எலும்பை எடுத்து நீங்க அப்படி நசுக்குனீங்கன்னா அப்படியே தூள் தூளா போயிடும். அதுதான் மிகவும் உலர்ந்த எலும்புகள். சில வேளையில நம்ம சுடுகாட்டுக்கெல்லாம் நம்ம போகும்போது சில எலும்புகள் கிடக்கும், அதை மிதிக்கும் போது அதை என்ன செஞ்சிடும், அப்படி நொறுங்கி போயிடும். அதுதான் உலர்ந்த எலும்புகள். இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரு. இந்த எசேக்கியேலும் என்ன சொல்லுகிறாரு? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரு. அதற்கு முன்னாடி எசேக்கியேல்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி. எப்படிப்பட்ட எலும்பு? கை மட்டும் ஒரு சைடு இருக்கு, கால் மட்டும் இன்னொரு சைடு இருக்கு, இந்த தாடை இன்னொரு சைடு இருக்கு, நெஞ்சு எலும்பு இன்னொரு சைடு இருக்கு, எல்லாம் தனித்தனியா காணப்படுகிறது. கர்த்தர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமான்னு சொல்லிட்டு. அப்ப எசேக்கியேல் சொல்லுகிறாரு, இது உமக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லி. அப்போ நான் சொல்றத அந்த எலும்புகிட்ட சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. எசேக்கியேலும் அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னார். வேதவசனம் சொல்லுகிறது, உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து ஒரு சேனையை போல நின்றது என்று சொல்லி. இந்த நம்பிக்கை இன்னைக்கு ஆண்டவர் மேல நமக்கு வரட்டும். நொறுங்கி போற எலும்புகளை, உயர்ந்த எலும்புகளை ஆண்டவரால் உயிரடைய பண்ண முடியும்னா, செத்து போற நிலைமையில கடக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் எல்லா ஆவிக்குரிய உயர்வுகளையும் என் தேவனால் மீண்டும் உயிரடைய பண்ண முடியும். காரணம் என்ன தெரியுங்களா? எசேக்கியேல் ஆராதிக்கும் போது கர்த்தருக்கு என்ன வல்லமை இருந்ததோ அதே வல்லமை இன்னைக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு அப்படியே இருக்கு. அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறைஞ்சு போகாது, அவருடைய மகிமை ஒரு நாளும் மாறி போகாது. எசேக்கியேல் எலும்பை பார்த்து உதிர்ந்து போன எலும்பை பார்த்து நீ உயிரடன் சொல்லும் போது அந்த எலும்புகள் உயிர் அடைந்தது அல்லவா? இன்னைக்கு நீங்களும் நானும் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில செத்த நிலையில இருக்கிற காரியங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தினால நீ உயிர் அடை என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி விசுவாசம் உள்ளவர்களாக இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் மீண்டும் உயிரடையட்டும், ரட்சிப்பின் சந்தோஷம் மீண்டும் உயிரடையட்டும், என் ஆவிக்குரிய நிலைமை
இன்னும் உயிரடையட்டும், கர்த்தரை விட்டு நான் பின்மாறி போயிருக்கிறேன்ல அந்த நிலைமை இன்னும் உயிரடையட்டும் என்று நம்ம விசுவாசத்தோடு சொல்லும் போது உங்க வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அந்த வார்த்தைக்கு கர்த்தர் வல்லமை கொடுத்து அதை உயிரடைய பண்ணுகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை எல்லாம் அற்று போனார்கள் என்று சொல்லி. இன்னைக்கும் நீங்களும் நானும் நம்பிக்கை அற்றவர்களாக நம்ம காணப்படுகிறோம். சோர்ந்து போய் நம்ம காணப்படுகிறோம். எல்லாம் முயற்சி பண்ணி தோல்வியில நம்ம காணப்படுகிறோம். ஆனா நம்பிக்கை அற்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. நம்பிக்கையை அற்று போனீங்களா பிள்ளைகளா? என் மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சு போயிடுச்சா? எசேக்கியேல்ட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த உலர்ந்த எலும்புகள் என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த உலர்ந்த எலும்புகள் என்னுடைய பிள்ளைகள் சிறையிருப்பின் மத்தியில அவர்கள் உயிரற்ற நிலைமையில காணப்படுகிறாங்க. ஆனா கர்த்தராகிய நான் சொன்னேன் சொல்லு, அவர்கள் மீண்டும் உயிரடைவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாழான நிலங்களையும் நான் பயிர் நிலமாக மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இன்னைக்கும் நம்பிக்கை அற்று கடக்கிற பிள்ளைகளுக்கு, நம்பிக்கை குறைவா இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆத்மாவில் சோர்ந்து போய் உட்கார்ந்துற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறாரு, உங்க ஆவிய கர்த்தர் மீண்டும் உயிரடைய பண்ணுவாரு. இதுவரைக்கும் நீங்க ஓடுனீங்கல்ல, இதுவரைக்கும் கர்த்தருக்காக நீங்க செயல்பட்டீங்கல்ல, ஆரம்பத்தில் நீங்க ஜெபம் பண்ணீங்கல்ல, ஆரம்பத்தில் நீங்க வேத வாசிச்சீங்கல்ல, அதே ஒரு உயிர் மீழ்ச்சி, அதே ஒரு உயிரடைவை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தர் தருகிறவர் இருக்கிறார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, உபாகமம் 32:39 நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2:6 சொல்லுகிறாரு, நானே உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம எழுப்பி நிற்கலாம். ஓமை நாங்கள் நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவர். ஓமை நாங்கள் நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லா கண்களை மூடி கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாக காணப்படுகிறது. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறாரு. இந்த காலை வேளையில் உங்களுடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறாரு. நீங்கள் உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் சோர்ந்து போனது போதும்பா, இதுவரைக்கும் நான் துவண்டு போனது போதும்பா. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, யார் என்னை பற்றி என்ன பேசினாலும் கவலை இல்லை. நான் ஓடுகிற ஓட்டத்தை கர்த்தருக்காக நான் தொடர்ந்து ஓடுவேன்பா, கர்த்தருக்காக நான் தொடர்ந்து ஓடுவேன்பா. ஆண்டவரே இத்தனை சாட்சிகளங்களை சூழ்ந்திருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளங்களை சூழ்ந்திருக்க, ஆண்டவரே பாவத்தையும் பாரத்தையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், கர்த்தர் உங்களுக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாங்கள் ஓடக்கடவோம், பொறுமையோடு நாங்கள் ஓடக்கடவோம். மீண்டும் உங்களுடைய ஆவி உயிரடையட்டும், மீண்டும் உங்களுடைய ஆவி உயிரடையட்டும். சிகாதகரகதகரகடா, மீண்டும் உங்களுடைய ஆவி உயிரடையட்டும். அன்பு சகோதரனே, நான் இந்த செய்தி எழுதி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுடைய ஆவியை கர்த்தர் தொடுகிறார், உங்களுடைய ஆவியை கர்த்தர் தொடுகிறார். மீண்டும் கர்த்தருக்காக எழும்பத்தக்கதாக, மீண்டும் நீ கர்த்தருக்காக எழும்பத்தக்கதாக. ரிபாபா சாது ரிகாதகரகடா, ரிபாபா சாதகதகரகதகடகடா. கர்த்தருடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார், கர்த்தருடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். ரிபாபா சாது ரிகாதகரகடகடா. இதற்கு பின்பாக சர்தை சபைக்கு சொன்னது போல நாங்கள் உயிரோடு இருந்து செத்தவர்களை போல என்கிற பேர் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. உயிரடைந்த சபையாக, உயிரடைந்த மனிதர்களாக, கர்த்தருக்காய் எழும்பி நிற்கிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை மாற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே.
தெளிந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகளின் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகளின் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, 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 ஓரி பாபா பாபா உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெளிந்த ஆண்டவரே, உயிர் தெளிந்த கர்த்தருடைய வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவருடைய ஆவி உயிரடையட்டும், உயிரடையட்டும். இந்த காலை வேளையில என்னுடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஒருவேளை எலியாவை போல சோர்ந்து போய் சூரிய செடியின் கீழே நாங்கள் படுத்திருந்தோமானால் கர்த்தருடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், கர்த்தருடைய ஆவி எங்களை உயிரடையட்ட பண்ணட்டும் ஆண்டவர். ஓ ரிவா பாபா சா தூரிகா தகரகா, ஓ ரிவா பாபா சா தூரிகா கரபதரகா, ஓ ரிசா திகா தகரகடகடகடகடா, ஓ ரிவரா சா தூரிகா தகரகடகடகட. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயிரடைய பண்ணுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை இம்மட்டுமாக ஆராதனை கர்த்தர் நடத்தி வந்தீங்க. தேவகரம் தேவ பிரசன்னங்களோடு பாதுகாத்து கொண்டு வந்ததை நன்றி ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக எங்களிடத்துல பேசினீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவகரம் தேவ பிரசனம் தேவ பலன் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரை. இன்னும் நாங்கள் வேத வாசிக்கிறதில்ல, இன்னும் நாங்கள் ஜோம் பண்ணதில்ல, கர்த்தருக்காக கிளம்பி பிரகாசிக்கிறதில்ல. கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தி உயிரடைய பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. எங்களுடைய சபை விசுவாச பிள்ளைகளை ஆத்துமாக்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகிறோம், நீங்கள் பெருகுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய பாதுகாப்பும் ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் கிருபையும் நம் அனைவருடன் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.